வாழ்க்கையின் தத்துவங்கள் புடின் போடி டபுள் குளோபல் அபேர்ஸ். தலைப்பு: புடின் உடல் நிழல். மர்மமான சூட்கேஸ். உலக அரசியலில் பெரும் திருப்பங்கள். வணக்கம் நண்பர்களே, வாழ்க்கையின் தத்துவங்கள் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறேன். கடந்த 24 மணி நேரத்தில் உலக அரசியல் அரங்கில் நடந்த சம்பவங்கள் நம்மை வியப்படையச் செய்துள்ளன. ஒவ்வொரு நகர்வும் ஒரு புதிரைப் போலவே இருக்கிறது. விளாடிமிர் புடின் உண்மையிலேயே அவர்தானா, அல்லது அவருடைய இரட்டை வேடமா? அவருடன் வரும் மர்மமான கருப்பு சூட்கேஸில் என்னதான் இருக்கிறது? ஐரோப்பிய தலைவர்கள் அமெரிக்காவுடன் எதை விவாதித்தனர்? டொனால்ட் டிரம்ப் யாருக்கு ஆதரவாக இருக்கிறார்? மற்றும் ரஷ்யா, அமெரிக்கா கொடிகள் ஒன்றாக பறந்த அந்த வாகனம் எதை உணர்த்துகிறது? இவை அனைத்தையும் விரிவாக அலசி ஆராயப் போகிறோம். இந்த நிகழ்வுகளின் பின்னணியில் உள்ள ஆழமான தத்துவங்களை புரிந்துகொள்வோம். புடின் இரட்டை வேடம், போடி டபல். தொகுப்பாளர்: முதலில் உலகையே உலுக்கிய ஒரு செய்தி. ரஷ்ய அதிபர் புடின் உண்மையிலேயே அந்த கூட்டத்தில் தோன்றவில்லை, அவருடைய இரட்டை வேடம்தான் அங்கு சென்றிருக்கிறார் என்ற வதந்திகள் உலகம் முழுவதும் பரவி வருகின்றன. சமூக வலைத்தளங்கள், செய்தி ஊடகங்கள் என எல்லா இடங்களிலும் இந்த விவாதம்தான். சில உளவுத்துறை வட்டாரங்கள் இந்த முறை புடின் அல்ல என்று கூறுகின்றன. ஆனால் அவருடைய முக அமைப்பு, பேசும் விதம், நடையின் வேகம், உடல் மொழி என அனைத்தும் உண்மையான புடின் போலவே இருக்கின்றன. அப்படியென்றால் ஏன் இந்த இரட்டை வேடம்? புடினின் உடல்நலம் குறித்த கேள்விகள், அதிகரித்து வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் சர்வதேச சந்திப்புகளில் நேரடியாக தோன்றுவதை தவிர்க்கும் ஒரு அரசியல் உத்தி என பல காரணங்கள் கூறப்படுகின்றன. இந்தச் செயல் உலகத் தலைவர்கள் மத்தியில் ஒருவித சந்தேகத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சூட்கேஸ் மர்மம். தொகுப்பாளர்: அடுத்ததாக, புடின் எங்கு சென்றாலும் அவருடன் ஒரு கருப்பு நிற மர்மமான சூட்கேஸ் வருகிறது. இது ஒரு சாதாரண பை அல்ல. ரஷ்ய அதிபரின் பாதுகாப்பு அதிகாரிகள் இதை மிகுந்த கவனத்துடன் பாதுகாக்கின்றனர். இதற்குள் என்ன இருக்கிறது? பல ஊகங்கள் உலகு வருகின்றன. சில தகவல்களின்படி அதில் ரஷ்யாவின் அணு ஆயுதங்களை இயக்கவும் கட்டுப்படுத்தவும் இருக்கலாம். மற்ற சில ஆய்வுகளின்படி அது உலகத் தலைவர்களுடன் பாதுகாப்பாக குறியாக்கம் செய்யப்பட்ட தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் அதிநவீன தகவல் தொடர்பு சாதனம். இது ரஷ்யாவின் அதிகாரத்தையும் அதன் இராணுவ பலத்தையும் உலகுக்கு உணர்த்தும் ஒரு அரசியல் சக்திச் சின்னம் என்றும் கூறப்படுகிறது. இந்த சூட்கேஸ் அதன் மர்மம் காரணமாகவே உலக அரசியலில் ஒரு முக்கிய குறியீடாக மாறிவிட்டது. ஐரோப்பிய தலைவர்களின் விவாதம். தொகுப்பாளர்: புடின் செய்த இந்த நகர்வுகளுக்கு மத்தியில் ஐரோப்பிய தலைவர்கள் அமெரிக்க அதிபருடன் நீண்ட நேரம் ஆலோசனையில் ஈடுபட்டனர். இதில் பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து போன்ற நாடுகள் பங்கேற்றன. அவர்களது விவாதத்தின் முக்கிய கேள்வி, உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யாவை எந்த அளவுக்கு எதிர்த்து நிற்க முடியும், எந்த அளவுக்கு அமைதிப் பேச்சுவார்த்தைக்குச் செல்ல முடியும் என்பதுதான். ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவைப் போல கடுமையான நிலைப்பாட்டை எடுக்க தயங்குவது வெளிப்படையாகத் தெரிகிறது. ஏனெனில் ரஷ்யாவின் எரிபொருள் ஏற்றுமதியை நம்பியிருக்கும் ஐரோப்பிய பொருளாதாரங்கள் இந்த மோதலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. டிரம்பின் நிலைப்பாடு. இந்த சூழ்நிலையில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்பின் நிலைப்பாடு என்ன என்பது ஒரு பெரிய மர்மமாகவே உள்ளது. அவர் எப்போதுமே எதிர்பாராத திசையில் பயணிப்பவர். உக்ரைன் விவகாரத்தில் அவர் யாருக்கு ஆதரவாக இருக்கிறார் என்ற கேள்வி அமெரிக்காவிலேயே பெரும் விவாதமாக உள்ளது. ஒருபுறம் சில உரைகளில் புடினை புகழ்ந்து பேசுகிறார். இன்னொருபுறம் சில நேரங்களில் உக்ரைனுக்கும் ஆதரவாக பேசுகிறார். அவருடைய இந்த இருநிலைப்பாடு சர்வதேச நாடுகளை மேலும் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. டிரம்ப் உண்மையிலேயே யாருடன் இருக்கிறார் என்பது இன்னும் ஒரு புதிர்தான். ஜெர்மனியின் கேள்வி. ஐரோப்பிய தலைவர்கள் சந்திப்பில் ஜெர்மனி எழுப்பிய கேள்வி மிகவும் முக்கியமானது. அது, நாம் எவ்வளவு காலம் உக்ரைனுக்கு ஆதரவாக நிற்க முடியும் என்பதான். பொருளாதார பற்றாக்குறைகள், எரிபொருள் விலையேற்றம், பொதுமக்கள் மத்தியில் அதிகரித்து வரும் எதிர்ப்பு போன்ற காரணங்களால் ஐரோப்பிய நாடுகள் இந்த மோதலில் இருந்து விலக விரும்புகின்றன. இந்த நெருக்கடிகள் ஒட்டுமொத்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் மனநிலையும் மாற்றிக் கொண்டிருக்கின்றன. டிரம்ப் புதினுக்கு அழைப்பு. நிலைமை இப்படி இருக்க, ஒரு மிகப்பெரிய திருப்பமாக டிரம்ப் நேரடியாக புடினுடன் தொலைபேசியில் பேசியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த உரையாடலின் முழு விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. ஆனால் அதில் சமாதானத்துக்கான ஒரு சமிக்கை இருந்ததா, அல்லது உக்ரைனுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா என்பதே உலகம் முழுவதும் விவாதிக்கப்படும் முக்கிய கேள்வி. ரஷ்யா, அமெரிக்கா கொடிகள். இந்த மர்மங்களுக்கு மத்தியில் உக்ரைனுக்குள் சென்ற ஒரு வாகனத்தில் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவின் கொடிகள் இரண்டும் ஒன்றாக பறக்கவிடப்பட்டது உலகளாவிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
இது ஒருவித தூதரகக் குறியீடா? இரு நாடுகளுக்கும் இடையிலான இரகசிய பேச்சுவார்த்தையின் அடையாளமா? அல்லது உளவுத்துறை வட்டாரங்கள் திட்டமிட்ட ஒரு விளையாட்டா? இதன் பின்னணியில் உள்ள உண்மை இன்னும் கண்டறியப்படவில்லை. ஆனால் இது உலகம் முழுவதும் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. அன்பான நண்பர்களே, கடந்த 24 மணி நேரத்தில் உலக அரங்கில் நடந்த இந்த சம்பவங்கள் அனைத்தும் நம்மை ஒரு முடிவுக்கு வரவிடாமல் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றன. புடின் உண்மையிலேயே அவரா இல்லையா என்ற கேள்விக்கு இன்னும் விடை இல்லை. ட்ரம்ப் யாருடன் இருக்கிறார் என்ற சந்தேகம் இன்னும் தீரவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, உலக அரசியல் மேடையில் வரும் நாட்களில் மிக முக்கியமான மாற்றங்கள் நடக்கப் போகின்றன. அதன் விளைவுகள் நம்மைப் போன்ற சாதாரண மக்களையும் நேரடியாக பாதிக்கக்கூடும். இதுதான் இன்றைய வாழ்க்கையின் தத்துவங்கள் பதிவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் சந்திப்போம். நன்றி.